இந்த 3 ஆண்டு அரசின் சாதனை என்பது அது சாதனை அல்ல, வேதனை. அது சாதனை அல்ல, அயோக்கியத்தனம். சாதனை அல்ல, காட்டு மிராண்டித்தனம். அது சாதனை அல்ல, பயத்தின் வெளிப்பாடு. அது சாதனை அல்ல, திறமையின்மையின் வெளிப்பாடு. அப்படி ஒரு கேவலமான ஒரு அரசாங்கத்தை ஸ்டாலின் நடத்தி கொண்டு வருகிறார். 2026 தேர்தல் என்பது திமுகவிற்கு சாவுமணி அடிக்கப் போகிறது. அந்த சாவுமணிக்கு தூபம் போடுவதாக இன்று இது போன்ற வழக்குகள், இது போன்ற செயல்பாடுகள், போதை மருந்து கடத்துபவர்களை ஆதரிப்பது, போதை மருந்து கடத்துபவர்களுடன் கொஞ்சி குழாவது போன்ற செயல்களை திமுக செய்து கொண்டிருக்கிறது. சமூக நீதிக்கான ஒரு மாபெரும் விஷயமாகிய திருக்குறளை உலகத்திற்கு கொடுத்த தமிழகம், தமிழ் மொழி, அந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் திரும்ப என்ன தருகிறது? இந்த போன்ற கீழ்த்தரமான ஒரு அரசியலை, ஒரு நிர்வாகத்தை தருகிறது. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்பகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம். ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.